வசந்த நவராத்திரி, சாரத நவராத்திரி என சிறப்பாக இருவகைப்படும். வசந்த காலத்திலே கொண்டாடப்படுகின்ற விழா என்று சொன்னால் அது வசந்த நவராத்திரி எனப்படும். அது மட்டுமல்ல, சரத் என்று சொல்லக்கூடிய மழைக்காலத்திலே கொண்டாடப்படுவது சரத் நவராத்திரி என்று வழங்கும். சைவ வைணவ ஆலயங்களிலே கொண்டாடப்படுகிறது. இவ்விழா சாத்திரமான முறையிலே புரட்டாசி திங்களில் சுக்லபட்சம் பிரதமை முதல் நவமி வரையில் கிட்டத்தட்ட 9 நாட்கள் கொண்டாடப்படும். ஆதலில் இதை நவராத்திரி விழா என பெயர் பெற்றது. இது வீடுகளிலேயும் 9 நாட்கள் கொண்டாடப்படாவிட்டாலும் கடைசி நாளாக இருக்கிற அந்த சரஸ்வதி பூஜை அல்லது ஆயுத பூஜை என சிறப்பாக கொண்டாடப்படும். புரட்டாசி திங்கள் நவமி முதல் நவமி தினத்தன்று வீட்டில் ஏடுகளையும் புத்தகங்களையும் எழுதுகோள்களையும் அடுக்கி வைத்து அவற்றின் மேல் அருகிலே சரஸ்வதியினுடைய அந்த திருவுருவத்தை எழுந்தருளை செய்து தீபதூபம் காட்டி அர்ச்சித்து வழிபடுவது வழக்கம். அந்த நாளிலே பல்வேறு கலைஞர்களும் ஆகவே கருவிகள் ஆயுதங்களை தூய்மை செய்து புனிதமுடையவாக கருதி போற்றி வழிபடுகிற வழக்கமும் இருந்தது என்பதை நாம் பார்க்கலாம். நாம் இந்த புரட்டாசி மாதத்திலே பிரதமை முதல் திருதி முதல் கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய பார்வதி தேவியை நாம் வழிபடுகிறோம். அடுத்த 3 நாட்கள் சதுர்த்தி முதல் சஷ்டி முடிய அடுத்த 3 நாட்களில் இச்சா சக்தி ஆகிய மகாலட்சுமியை நாம் வழிபடுகிறோம். அடுத்தது சப்தமி முதல் நவமி ஈராக அடுத்த 3 நாட்கள் ஞானாசக்தியாக இருக்கிற கலைமகளினுடைய வடிவமாக இந்த நவராத்திரி விழாவை சிறப்பாக கொண்டாடுகிறோம். நாம் இந்து சமயத்தினுடைய கடவுளை ஆண் வடிவத்திலே மட்டுமல்லாமல் அதுவே அன்னையே வடிவம் எனக்கு என்பது சிவஞான சித்தியார் என்று சொல்லப்படுகிற சாத்திர நூல் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அதனாலேதான் பாரதியார் கூட அன்னை வடிவமடா, அன்னை வடிவமடா, இவள் ஆதி பராசக்தி தேவியடா, அன்னை வடிவமடா, இவள் ஆதி பராசக்தி தேவியடா, இன்னருள் வேண்டுமடா, ஆகவே பின்னர் யாவும் உலகில் யாவும் வசப்பட்டு போகுமடா என்று பாரதி தெளிவாக அன்னையினுடைய அருளை போற்றி வணங்குகிற சிறப்பை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையிலேதான் அந்த இன்னருளை பெறுவதற்காகவும் அன்னையினுடைய தேவியாக இருக்கிற அந்த அன்னை அபிராமியினுடைய சிறப்பை பெறுவதற்காகவும் நவமியை அடுத்து வருகிற தசமி விஜயதசமி என்ற நாளாக சேர்த்து இந்த விழாவை 10 நாட்கள் கொண்டாடப்படுவதும் உண்டு. ஆதலில் அதை தசரா என்றும் வழங்கப்படும். இந்த வகையிலேதான் நவராத்திரி விழா